بسم الله الرحمن الرحيم. இறுதியாக உள்ளது என்னன்னு கேட்டா ஒன்னே ஒன்னு இருக்குது. என்ன? அதான் கடைசி. அதை உறுதியை சொல்ல முடியும். இந்த 10 காரியத்துல இந்த 9ல அந்த 3 அடுக்கடுக்கா வர அதுலதான் தர்த்தீப் உங்களுக்கு சொல்ல இயலும். அதாவது தஜ்ஜால், ஈசா, யாஜூஜ், மாஜூஜ் என்று தர்த்தீப் சொல்ல இயலும். இந்த 3 வரிசையா நடக்கும். இந்த மத்த 6 இந்த 3க்கு பிந்தைய நடக்கலாம், 3க்கு முந்தைய நடக்கலாம். மத்த 6 விஷயங்கள் இந்த 3 அடையாளங்களுக்கு முன்னையும் நடக்கலாம், பின்னையும் நடக்கலாம். ஆக இந்த 9 முன்ன நடந்தாலும் பின்ன நடந்தாலும் 9 அடையாளங்கள் நிகழ்ந்துருச்சு. 9க்கு பிறகு இந்த 9 அடையாளங்கள் நிகழ்ந்த நேரத்திலையும் கூட மனிதன் திருந்திக் கொள்வானையானால் தன்னை தப்பு செஞ்சிட்டோன்னு இதெல்லாம் உணரக்கூடிய சான்ஸ் தானே. ஒரு பிராணி பேசுனா மனிதன் திருந்த மாட்டான். உலகமே இருட்டா காரிருள் ஆக்கும் போது அல்லாவுடைய பயம் வராது. நமக்கே வரும் ஒரு ஆபத்துல மாட்டும் போது அல்லாஹ் மறந்தும் கூட அல்லான்னு கூப்பிட்டுவானே. இதெல்லாம் மனிதன் 3 இடத்துல பிடிச்ச ஆட்டி பிரம்மாண்டமான பூகம்பத்தை போட்டு ஒரு குஜராத் பூகம்பத்துல மக்கள்லாம் எவ்வளவு கடவுள் நம்பிக்கை அதிகமா பெற்றாங்க பார்த்தமே. அப்ப ஒரு சின்ன ஒரு அற்பமான பூகம்பத்துல இவ்வளவு பெரிய ஒரு பக்திமான்களா மாறுறாங்கன்னு சொன்னா அது உலகத்தையே ஒரு வரலாற்றுல இல்லாத ஒரு பூகமா இருக்கும் போது மனிதன் திருந்துவான். இந்த திருந்துதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் கடைசியா நிகழவிருக்கிற ஒரு காரியம் இருக்குதே, அந்த 10வது உலகம் அழியறதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு பின்னாடி எந்த நடந்த ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது, திருந்துறது கிடையாது, அழிவுதான். அழிவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் அழிவுடைய அறிகுறிகள். அந்த 10வது காரியம் தான் அழிவை தோக்குறது. அழிவை தோக்குன பிறகு தௌபா செஞ்சா ஏத்துக்கப்படுமா? திருந்தினா ஏத்துக்கப்படுமா? இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வோடு உலகம் முடிய போகிறது. அந்த நிகழ்வுக்கு முன்னாடி சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாண்டு சொல்வதற்கு ஒருத்தன் உலகத்தில் இருந்தால் அதை அழிக்க மாட்டான். எப்ப இந்த உலகம் அழியும்னா ஹத்தா லா யுகால ஃபில் அர்லி அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்ற ஒருத்தனும் உலகத்தில் இல்லாவிட்டால் தான் உலகம் அழிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 211வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கிறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இந்த உலகம் அழியணும்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மரணத்திற்கு பிறகு மக்கள் திசை மாறி போய் விடுவார்கள். ரொம்ப தாறுமாறா போயிருவாங்க. கொஞ்சம் நஞ்சம் நல்ல ஆளுக்கு இருப்பாங்க பாருங்க, இவர்கள் கூட அல்லாஹ் என்ன செய்வானா நல்லவர்களையா மூத்தாக்கிடுவானா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகு அது ரொம்ப நாளைக்கு சகஜமாக விட மாட்டானா. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒன்றை ஒன்று அடையாளமா வந்துகிட்டு இருக்குது. அப்ப அம்புட்டு நல்லவர்களும் டோட்டலா கெட்டு போறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஒரு சமுதாயம் முழுசா கெட்டு போறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும்ல. இப்ப ஒரு சந்தைக்கு அவ்வளவு பேர் நல்லவங்களா இன்னைக்கு ஆயிட்டோம், அடுத்த வருஷம் அம்புட்டு பேர் கெட்டவனா ஆயிட மாட்டோம். இதுல 1 கோடி பேர் முதல்ல கெட்டவனா போவான், அடுத்த தலைமுறையில 10 கோடி பேர் கெட்டவனா போவான், அடுத்த தலைமுறையில 50 கோடி பேர் கெட்டவனா போவான். இப்படித்தான் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு இப்படியே ரொம்ப காலம் ஓடி அதுக்கு பிறகு அப்படி நினைச்சிடாதீங்க. எப்படி நடக்குமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அந்த 7 வருஷத்துல அவங்க மௌத்தா போன பிறகு சும்மா யுர்சிலில்லாஹு ரீஹன் பாரிதத்தன் மின் கிபலி ஷாம், ஷாம் சிரியா திசையிலிருந்து ஒரு குளிரான ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். ஃபலா யப்கா அலா வஜ்ஹில் அர்லி அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தரத்தின் மின் கைரின் இல்லா கவலதுஹு. கடுகளவு ஈமான் யார் உள்ளத்தில் இருந்தாலும் அவர்களை எல்லாம் அந்த காற்று அப்படியே மரணிக்க செய்துவிடும். ஒரு காற்று அனுப்புவான், நல்லவர்களையா அப்படி அழகா கொண்டு போயிடும். அதாவது கெட்டு போறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் தரமாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு பிறகு நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்ட மாறிடுவாங்க. அந்த ஒரு ஜெனரேஷன் தான். அதுல உள்ள நல்லவர்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த யுக முடிவு நாள்ல தண்டனையை அளிப்பான. அப்படி அளிக்காம சாதாரண ஒரு மரணத்தை கொடுத்து அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 5233 சஹீஹ் முஸ்லிம்ல உள்ளது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபயப்கா ஷிராருன் நாஸ், மகா கெட்டவர்கள் மாத்திரம் எஞ்சுவார்கள், ஒரு நல்லவன் இருக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாய் 7 வருஷம் கழிச்ச பிறகு கொஞ்ச காலத்திலே நல்லவன் கெட்டவன் தனியா பிரிஞ்சு போயிடும். நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ் வித்தியாசமான முறையில் அப்படி கைப்பற்றிக் கொள்கிறான். கெட்டவர்கள் மட்டும் மிச்சமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று கேட்டால், அதாவது லா யாரிஃபூன மாரூஃபன் வலா யுன்கிருன முன்கரன், ஒரு நல்லதை நல்லதுன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க, ஒரு தீயதையும் தீயதுன்னு காண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. நன்மை தீமை எதை பத்தியும் கண்டுக்கிற மாட்டாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தமத்தலுலகமும் ஷைத்தானும் ஃபயகூலலா தஸ்தஹியூன், ஷைத்தான் இவங்கள்ட்ட மனித வடிவத்தில் எடுத்து சொல்லுவானா, கேட்ட வெக்கமா இல்ல, இப்படி ஷைத்தான் வெக்கப்படுறவங்க இருக்குமா?
அதாவது சைத்தான் டியூட்டியே என்ன? கெடுக்கிறது. சைத்தான் ஆச்சரியப்படுவான, எப்படி நாசமா போயிட்டானுவோ, ஒன்னு ரெண்டு நல்லதா செய்ய மாட்டானுவா அவங்க அப்படின்னு சைத்தான் வெக்கப்பட்டுக்கிட்டு, அலா தஸ்தஹியூன், ஏன்டா வெக்கம் இல்லையா அவங்களுக்கு, இப்படி அநியாயம் பண்றீங்கள என்று சைத்தான் கேட்குவான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறமா சிலைகளை வணங்க சொல்லுவான், உருவ சிலைகளை வணங்க சொல்லுவான், பலவிதமான தப்புகளையும் செய்ய சொல்லுவான். இது மாதிரியான ஒரு காலம் வரும் பொழுதுதான் உலகாலியா வச்சிருந்த 9 அடையாளங்களுக்கு பிறகு இவ்வளவு மோசமா போயிடும். டோட்டலா ஒரு நல்லவன் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாரும் இல்லாத நேரத்தில் தான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, முஸ்லிம்ல 5174 சொல்றாங்க, ஃபயபுகா மல்லா கைர ஃபீஹி, யாரிடத்துல கைரு கொஞ்சம் கூட நன்மை இல்லையோ அவர்தான் மிஞ்சுவார். ஃபயர்ஜூன இலா தீனி ஆபாயிஹிம், அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த வழியில அவர்களும் திரும்பி சென்று விடுவார்கள், தப்பான பாதைக்கு போய் விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவன் இருக்க, அதாவது நல்லவன்ல அல்லான்னு சொல்றவங்க கூட இருக்க மாட்டானா, அவ்வளவுக்கு மோசம். அல்லான்னு சொல்றது ஒரு சின்ன நல்லதுலயே ரொம்ப சின்னது, அல்லான்னு சொல்ற பெரிய காரியம் கிடையாது. அதை சொல்றது கூட ஒருத்தன் இல்லாத அளவுக்கு போங்கடா கடவுளாவது கத்தரிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிரம் வாங்கி போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாகும் பொழுதுதான் அந்த கடைசியான ஒரு அடையாளம் நடக்குது. அந்த கடைசியான அடையாளம் என்னன்னு கேட்டா, கிழக்கே இப்ப நம்ம சூரியன் உதிக்குது, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, தகூமு சாஅத்து, கியாமத் ஏற்படாது, ஹத்தா தத்லு அஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் கிழக்கே உதிக்கிற வரைக்கும், மேற்கே உதிக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கிழக்க சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது என்ன ஆகும் கேட்டா, மேற்கில் உதிக்கும். மேற்கில் உதிக்கும்டா என்ன, எப்ப உதிக்கும் மேற்குல? அதாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது பூமி உருண்டை, அதுக்கு ஏராளமான நின்னுட்ட எவிடன்ஸ்களை இஸ்லாம் வச்சிருக்குது. இந்த உருண்டையான பூமி கிழக்க சூரியன் உதிக்கிறதுக்கு மேற்கு உதிக்கணும்னு சொன்னா, இந்த சூரியன் தன்னுடைய சுழலும் திசையை நேர் எதிரா மாத்தணும். எப்படி இப்ப சுத்திக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் எதிரா சுத்த ஆரம்பிச்சா கிழக்க உதிக்கிறது மேற்க உதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்தி விடும்போது நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த இதெல்லாம் பண்ணது. இது தஜ்ஜால் வரும்போது அந்த கடைசி நாள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எல்லாம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்ச உடனே இந்த புகை நெருப்பு அது இதுன்னு எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் போது ஒரு நல்லவன் கூட இருக்க மாட்டான். அப்ப சூரியன் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும் என்று சொன்னார்களே, அது நடக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது. சரி, இந்த கிழக்க உதிக்கும் போது மேற்க உதிச்ச சின்ன நிகழ்ச்சியா? ஆடி போயிட மாட்டான் அப்படி பேரு. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சுன்னு சொன்னா எல்லாரும் ஆடி. ஏன்னு கேட்டா, உதிக்கின்னு பண்ணி நினைச்சிடக்கூடாது, அதனுடைய விளைவுகளையும் சேர்த்து யோசிக்கணும். உதிக்குதுன்னா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற, இப்படி திருப்பி சுத்தினா அவன் அடிச்சு பிறண்டு விழுவ மாட்டான், தாறுமாறா என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியம் முடிச்சு போயிடும். இப்ப நமக்கு கூட இந்த சூரியன் சுழற்சி ஏன் நமக்கு தெரியல? சூரியன் இப்ப சுத்துது, ஏன் தெரியலன்னு சொன்னா, கருவுல இருக்கும் போதே இந்த சுழற்சியும் சேர்த்து நம்ம பழகிக்கிட்டோம். இப்படித்தான் சுத்துதுங்கிற, சுத்துறதுக்கு ஏன் தெரியாம இருக்குன்னு கேட்டா, நமக்கு பழகி அதுலயே இருக்கிறோம். இப்ப ஒரு சாக்கடையிலே இருந்து சுத்தம் படுத்துறவனுக்கு அந்த வாடை இல்லாட்டி தூங்க இயலாது. நமக்கு அது சாக்கடை வாடை இருந்தா தூங்க இயலாது. ஏன்னு கேட்டா அந்த வாடையை காணாட்டி இருந்து இழந்துட்டா அவனுக்கு மாறியா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இப்ப ரிவர்சல் ஆகும்போது தான் அந்த சுழற்சியே தெரியும். இப்ப பஸ் போய்கிட்டே இருக்கும், நமக்கு ஏதாவது தெரியுமா? ரிவர்சல் அடிச்சா மட்டும் தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு ஜாஸ்தியா பழகி கொள்கிறோமோ அது நமக்கு தெரியவே செய்யாது. முதல்ல சைக்கிள் ஓட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், மிதிச்சு போகும்போது. ஏறி உட்கார்ந்து ஓட்டும்போது இன்னொருத்த ஓட்டுறப்ப ஆச்சரியப்படுவோம், எப்படி காலை உண்டாம 2 வீல்ல எப்படி ஓடுது, பெரிய ஆச்சரியமா இருக்கு. உழுவாம போறாங்களே, ஒத்த கை விட்டுட்டு போறானே, 2 கை விட்டுட்டு போறானே, இப்படிலாம் ஆச்சரியப்படுவோம். நம்மளே அதை ஓட்டி பழகிட்டோம் வைங்களேன், அது நமக்கு ஆச்சரியமாவே தெரியாது. நம்மளே அதை அனுபவிக்குமோ ஆச்சரியம் இருக்காது. அதனால இந்த சூரியன் கிழக்க உதிச்ச ஒழுங்குனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய விளைவுகள்லாம் சேர்த்து நீங்க யோசிக்கணும். விரட்டி திருப்பி பிரேக் அடிச்சு அப்படி ரிவர்ஸ்ல சுத்த விட்ட உடனே அவன் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும், அப்படி மாறி போயிடும். என்ன ஆகுண்டே விளங்காது. அந்த மாதிரி மென்டலாவும் பாதிக்கப்பட்டு போயிருவான், உடனால பாதிக்கப்பட்டு போயிருவான், பீதியில அடைஞ்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா தலாத், அப்படி உதிக்கும் பொழுது வரஆஹன் நாசு, மக்களும் அதை காணும் பொழுது ஆமனும் அஜ்மஊன், அம்புட்டு பேரும் லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றாங்க. அம்புட்டு பேரும் ஈமான் கொள்வார்கள். ஏன் கொள்ள மாட்டாங்க? அதான் முடிஞ்சு போச்சு, அழிக்க தீர்மானம் பண்ணி சுத்த விட்டாச்சு. இனிமேதான் பஞ்சா பறக்க போகுது. எல்லாம் அப்படி வேசில சுத்த விட்டு தான் தூள் தூளா மலைகள்லாம் பறக்கிறதா நடக்க போகுது. என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதுக்கெல்லாம் இது வேணும். அல்லாஹ் நினைச்சா இது எல்லாமே ஆக்கிடுவான்.
இந்த பூமி பஞ்சு பஞ்சா மலைகள் பறக்கும், அது பறக்கும், இது பறக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறானே, அதெல்லாம் எப்ப நடக்கும்? அப்படி ஒரு திருப்பி அடிச்சு பிரேக் அடிச்ச உடனே மண்டை மூஞ்செல்லாம் உடைகிறது இல்லையா? பஸ்ல 40 கிலோமீட்டர்ல போகும்போது பிரேக் அடிச்சா மண்டை தெரிக்குது. 60ல போனா என்ன செய்யுது? ரொம்ப மோசமா இருக்கு. 1000 கிலோமீட்டர்ல ஓடக்கூடியது பிடிச்சது ரிவர்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? ரிவர்ஸ் அடிச்சு திருப்பி அடிச்சோம்னு சொன்னா அவன் பிறண்டு சாவ போறான். அரண்டுகிட்டு போய் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆனவனையே அல்லாங்கிறானுங்க. யாரு? பள்ளியாச பக்கம் வராதவன், இறைவன் நினைச்சு பார்க்காதவன், ஒரு மிதிதான் டிரைவர் மிதிக்க வேண்டியது பிரேக்க. எல்லாம் கடவுளே காப்பாத்து. அப்ப இந்த பிரேக்கு என்ன ஆகுறதுங்கிற 1000 மைல் வேகத்தில் உள்ளதை பிடிச்சி பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? ஆமனும் அம்புட்டு பேர் ஈமான் கொள்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? லா யன்ஃபவு பைதாராஹன் நாசு ஆமன மன் அலைஹா. அதை பார்த்த உடனே பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் அதை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள். ஃபதாக்க ஹீன லா யன்ஃபவு நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல். அதற்கு முந்தி நம்பிக்கை கொண்டிருக்காத எந்த ஆத்மாவுடைய ஈமானையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோது என்று அல்லாஹ் சொல்றானே, அது இதுதான். ஒரு ஆயத்து ஒன்று இருக்கு குர்ஆன்ல, அது என்ன இருக்குன்னு கேட்டா, லா யன்ஃபவு நஃப்ஸன் ஈமானுஹா, எந்த நஃப்ஸுக்கும் அதன் ஈமான் பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் நம்பிக்கை கொண்டு விடுங்கள் இருக்குது. அதை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. ஈமான் பயனளிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த நாள் தான் அது. ரிவர்ஸ்ல ஆன உடனே அது நடக்காது. இது சஹீஹுல் புகாரியில 4635வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதே விஷயத்தை 4636வது ஹதீஸ்லயும் பார்க்கலாம். அப்ப இந்த ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் நானும் ஒத்துக்கிறேன், நானும் வர்றேன் என்ன செய்வான்? எல்லாம் இஸ்லாத்துக்கு வருவான், ஏகத்துவங்களை ஏத்துக்குருவான், அல்லாஹ்வை நம்புறேங்குவான், இனிமே ஒழுங்கா திருந்துறேங்குவான். அல்லாத முடிவு பண்ணிட்டு முடிக்க போறேன்ட்டானே, அதுக்கப்புறம் திருந்தி என்ன வருதுங்கிறேன். அழிவு வேலையை துவக்கி விட்டான். அழிக்கிற வேலையை துவக்கின பிறகு எல்லாம் வந்துகிட்டு என்ன செய்ய முடியாது? அவகாசம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, அந்த பேசுகிற பிராணியும் தஜ்ஜாலும் சூரியன் மேற்கே உதிப்பதும் நடக்கும் பொழுது யாருக்கும் ஈமான் பயன் தராது அப்படின்னு ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது 227ல. இந்த 3 நிகழ்ச்சிக்கும் சேர்த்து ஒரு ஹதீஸ் வருது. அதாவது இந்த சூரியன் உதிக்கும் போது மட்டும் இல்லாம இந்த பிராணி பேசுமே, அது பேச ஆரம்பிச்சவனையே இவங்க ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, தஜ்ஜால் வந்தவனே ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ஏன் புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு கேட்டா, தஜ்ஜால் காலத்துக்கு பிறகு எவ்வளவு பேர் திருந்தி வருவாங்க, ஈசா நபிக்கு ஏத்துக்குருவாங்க, நல்லவர்களா மாறுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப தஜ்ஜால் வந்தவனை ஈமான் பயனளிக்காதுன்னு கேட்டா, தஜ்ஜால் காலத்துல வாழும்போது மட்டும் அது அந்த 40 நாளைக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு ஈசா நபியுடைய கண்ட்ரோல் வந்த பிறகு அப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் நடந்தது. இந்த தாபத்தில் இருப்பாங்க பிராணி, இந்த பிராணி விடுமையானால் ஈமான் பயன் தராது என்பதற்கு வேண்டுமானால் இதோட நம்ம ஜாயின் பண்ணலாம். அந்த சுத்துறதும் பிராணி வர்றதும் கூட ஒன்னா இருக்கலாம். ரிவர்ஸ்ல சுத்துற வேகத்துல கூட பூமிக்குள்ள இருந்து கிளம்பிட்டு ஓடியாரலாம். பூமியில வெளிப்படுத்துவோங்கிறான அந்த வேகமா தூக்கி அடிச்சவன அங்க பிராணி ஒன்று கிளம்பிக்கிட்டு அழிய போகும்போதுதான் இதெல்லாம் ரொம்ப மேட்சாவும் பொருத்தமாவும் இருக்கும். அப்ப இந்த தஜ்ஜாலுக்கு பிறகு ஈமான் கொள்வார்கள் என்று வேற ஹதீஸ் இருக்கிறதுனால தஜ்ஜால் காலத்தில் யாரும் ஈமான் கொண்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாபத்திற்கு பாருங்க, ஒரு பிராணி பேசும் பிராணி, அது வந்தாலும் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் மேற்க உதிக்கிற சம்பவமும் இந்த பிராணி வரக்கூடிய சம்பவமும் ரெண்டும் சமகாலத்தில் இருக்குமே, ஆனால் ரெண்டு குழப்பமும் இல்ல. ரெண்டு ஏறக்குறைய ஒரே அந்த சுத்தி விட்ட பிறகு பிராணியும் பேச விட்டு தொலைஞ்சு நாசமா போங்கடான்னு சொல்லி என்ன செய்வான்? அல்லாஹ் அழிச்சிருவான் என்று புரிந்து கொண்டோமே, ஆனால் அதுல ஒரு குழப்பமே இல்ல. அது இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல 4872வது ஹதீஸ், மன் தாப கப்ல அன் தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னால் யார் திருந்திக் கொள்கிறாரோ தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். இது 4872 முஸ்லிம். அதே முஸ்லிம்ல 4954வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுத்து யதஹு பின்னஹாரி லியதூப முஸீஉல் லைலி ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு பின் மக்ரிபிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்யறானா, தினமும் டெய்லி இரவு நேரத்துல தன் கைகளை விரிக்கிறான். எதுக்கு விரிக்கிறான்?
பகலில் பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி வாங்கப்பா கேளுங்கப்பா நம்ம கிட்ட வாங்க அப்படிங்கிறானா அல்லாஹ். பகல்லையும் கையை நீட்டுறானா எதுக்காக வேண்டி? ராத்திரில பாவம் செய்யறவன் திருந்துறதுக்காக வேண்டி. டெய்லி இன்னைக்கு நாளைக்கும் நமக்கு தெரியாட்டாலும் அப்படி நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நடக்கும். அல்லாஹ் டெய்லி என்ன செய்யறான்? தினசரி மனிதன்கிறவன் தப்பு செய்யறவனா தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ராத்திரில தப்பு செய்வான். யா அல்லாஹ் தெரியாம மன்னிச்சுக்கலாம்னு சொல்றானா? வா 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 சீக்கிரம் வா, நான் தயாரா இருக்கிறேன், மன்னிக்க தயாரா இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூப்பிடுறானா? இது எது வரைக்கும் அல்லாஹ் டெய்லி இந்த வேலையை செய்யறான்னு கேட்டா, ஹத்தா தத்லுவா ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் கிழக்கு மேற்கில் இருந்து உதிக்கிற வரைக்கும் இது நடக்கும். உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு இறக்குனதுல இருந்து கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் டெய்லி இது நடக்கும். கேளு வா வா, இப்போ திருந்திக்க, இப்போ புகையை பார்த்துட்டியா திருந்து, 3 பூகம்பத்தை பார்த்துட்டியா திருந்து ஓடியா, நெருப்பை பார்த்துட்டியா ஓடியா திருந்து, தஜ்ஜால பார்த்துட்டியா, தேவஜி மஞ்ச பார்த்தியா, ஈசா நபி வா வா ஓடியா அப்படிமா அல்ல. எப்ப நடக்காது? கிழக்க உதிக்கிறது மேற்க உதிச்சுச்சு, அவ்வளவுதான். யாருடைய ஈமானும் அவருக்கு பயன் தராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் கை நீட்டி மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் என்பதற்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இதை நம்ம அல்லாஹு அக்பர்.